ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து கன்சல்டேஷன் வரும்போது சொல்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, எனக்கு வந்து தொண்டையில் ஏதோ அடைச்சிட்ருக்கு, எனக்கு தொண்டையில் வந்து ஏதோ உருளுற மாதிரி இருக்குது, எனக்கு நல்லா தெரியுது அது சளி இல்லை, ஆனால் எனக்கு நிற்கிது, அப்புறம் அதுவாகவே ஒரு 2 நாளில் எனக்கு போயிடுது. இந்த ஒரு பிரச்சனை இன்றைக்கி எல்லார்கிட்டையும் சரளமாக இருக்குது. ஸோ அப்படின்னா அவங்களுக்கே தெரியுது இது சளி இல்லை அப்படிங்கிறதும். பட் ஆனால் அதுக்கு நம்மளுக்கு தீர்வு தான் கிடைக்கல. ஸோ அதுக்குரிய ஒரு முக்கியமான பதிவு தான் இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தொண்டையில் இருக்கிறதுக்கு வந்து பேர் வந்து சளி கிடையாது. ஸோ அதுக்கு பேர் அலர்ஜி. ஸோ அப்போது நம்ம உடம்பில் அலர்ஜி ஏன் வருது, என்னென்ன பிரச்சனைகள்னால வருது, இப்படி வர்றதுக்கு வேறு ஏதாவது அலர்ஜி தவிர காரணங்கள் இருக்கா? அஃப்கோர்ஸ் இதில் பிரதானமாக இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து நம்மளோட இன்டெஸ்டைன், அதாவது பெருங்குடல், சிறுகுடலில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன். இப்போது சிறுகுடலில் வீக்கங்கள் ஏன் வருது அப்படின்னா, மெயினாக நம்மளோட புரதங்கள் செரிக்கிற அளவுக்கு நம்ம உடம்புல நல்ல ஒரு பைல் இல்லை. ஸோ புரதங்கள் செரிக்கப்படாமல் அது சிறுகுடலில் போய் கஷ்டப்படுது. அதே மாதிரி பெருங்குடல் வரைக்கும் செரிக்காத உணவுகள் போய் பெருங்குடல்லையும் இன்ஃப்ளமேஷன் வந்து பெருங்குடல்லேருந்து லீக்கி கட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, அதாவது அது ரெண்டையும் பிரிக்கிற ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயர் கிழிஞ்சு அது வழியாக நம்மளோட செரிக்காத உணவுகள் ரத்தத்தில் கலக்கும்போது அது ஒரு விதமான புரோட்டீன். ஸோ அந்த புரோட்டீனை நம்மளோட உடம்பு வந்து எதிரியாக நினச்சி அதுக்கு அது ஒரு எதிரி வந்துருச்சு, இதை கொல்லணுமேனு சொல்லி ஒரு மியூக்கஸை வந்து ரெடி பண்ணும். அதாவது மியூக்கஸ் அப்படிங்கிறது நல்லது. நம்மளுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அதை அழிக்கிறதுக்காக நம்மளோட உடம்பே உருவாக்குற அந்த WBC, அது வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் மாறுறது மியூக்கஸ். அதை கொன்று அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயமா மாறுறது தான் வந்து சளி. ஸோ அது நம்மளுக்கு யூஸ்வலாக தெரியும், தொண்டையில் இன்ஃபெக்ஷன் வந்தது, அப்புறமா அது சளி வருது, மூக்கு வெளியில் வருது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். பட் இந்த மாதிரி இன்டெஸ்டைனில் வர்ற அலர்ஜினால் அப்போது மியூக்கஸ் ஃபார்ம் ஆகி அது நம்மளுக்கு இங்கே வந்து நிற்கிற அந்த ஒரு விஷயந்தான் வந்து இந்த மாதிரி சளியாக நிற்கிற மாதிரியே தோன்ற ஒரு விஷயம் ஒன்று. இன்னொன்று, ஸோ ஆசிட் வந்து நம்மளோட ஸ்டொமக்கில் அதிகமாக சுரக்கிறது. அண்ட் ஏதோ ஒரு காரணங்கள்னால நம்மளோட ஸ்பின்ஸ்டர், அதாவது உணவு குழாயில் கீழே இருக்கிற அந்த ஸ்பின்ஸ்டரோட வால்வ், நம்மளோட முறையற்ற உணவு பழக்கங்கள், நம்ம நேரத்துக்கு சாப்பிடாமல் இருந்த ஒரு விஷயங்கள், இல்லை நிறையா மெடிசின்ஸ் எடுத்திருந்த ஒரு விஷயங்கள், இந்த ஒரு கவலைகள் ரொம்ப அதிகமாக படும்போது இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்பின்ஸ்டர், அந்த உணவு குழாயோட அந்த ஒரு மசில்ஸ் லூசன் ஆகி ஓப்பனில் இருக்கிற திருப்பி க்ளோஸ் ஆகாமல் இருக்கும்போது நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஸ்டொமக்லேருந்து வர்ற அந்த ஆசிட் அந்த ஸ்பின்ஸ்டர், அதாவது உணவு குழாய் வழியாக போய் இங்கே நம்மளுக்கு அதாவது உறுத்துனதுக்கப்புறம் புண்ணாகி அது அதுக்கப்புறம் மியூக்காஸாக மாறுது. ஸோ இதுவும் ஆசிட் பிரச்சனை அண்ட் தவறான உணவு பழக்கங்கள்னால வந்திருக்கிற ஒரு பிரச்சனை தான். ஸோ இதுக்கப்புறம் தான் அலர்ஜி. ஸோ ரொம்ப ரேராக தான் டஸ்ட்டோ ஏதோ ஒன்று அலர்ஜி வருது அப்படின்னா அந்த அலர்ஜி வந்து இந்த மாதிரி மியூக்கஸ் ஃபார்ம் ஆகி நிற்க வைக்கும். ஆனால் இந்த அலர்ஜின்ற ஃபேக்டர் ரொம்ப கம்மி தான், 20% தான். பட் இன்றைக்கி ரொம்ப அவதிப்படுற ஒரு விஷயம் அல்சர், அந்த ஸ்டொமக் ஆசிட், அப்படி இல்லைன்னா சரியான மோஷன் போல் மலம் வெளியேறலை, இல்லை இன்டெஸ்டைனில் நான் சொன்ன மாதிரி லாங் டேர்ம் பிரச்சனைகள், அது அன்னன்னைக்கு காமிச்சிருக்காது, ரொம்ப நாள் கழித்து தான் அது வெளியில் வரும். ஸோ ஏன்னா ரொம்ப இன்ஃப்ளமேஷன் அதிகமானது, வீக்கங்கள் அதிகமானதுக்கப்புறம் தான் உடம்புல காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி உள்ள பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமாக செரிமான பிரச்சனை தான் இந்த தொண்டையில் ஏதோ ஒன்று அடைச்சிட்டே இருக்குது. இவங்க எல்லாரையும் விசாரித்து பாருங்கள், ஒன்று மலச்சிக்கல் இருந்திருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப நாளாக அல்சரோட பிரச்சனை இருந்திருக்கும். அதுக்கப்புறமா அது வந்து சேர்கிற இடம்தான் இங்கே வந்து மியூக்கஸ் நிற்கிற பிரச்சனை தான். ஸோ இது ஒரு நாளில் நடந்த பிரச்சனையும் கிடையாது. நாட் ஓன்லி ஜஸ்ட் இது வந்து எப்பயுமே அலர்ஜி தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் நீங்கள் வராதிங்க. எனிவே அலர்ஜியாக இருந்தாலும் நம்மளோட மித்த செரிமான பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம சரி பண்ண வேண்டியது இந்த விஷயத்தில். உடனே நம்ம சொல்கிற ஒரே பாயிண்ட் என்னென்னா, குளிர்ச்சியாக எடுக்கக்கூடாது, ஐஸ் எடுக்கக்கூடாது, பழங்கள் எடுக்கக்கூடாது,
தயிர் சேர்க்கக்கூடாது, மோர் சேர்க்கக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே நம்ம எதை டார்கெட் பண்ணுவோன்னா, இதெல்லாம் எனக்கு குளிர்ச்சி, எனக்கு சளி இருக்குது, இங்கே நிற்கிது சளி, நான் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அஃப்கோர்ஸ் இதில் சில விஷயங்கள் எடுக்கக்கூடாது தான். ஆனாலும் நம்மளோட மைண்ட் எப்படி இருக்கணும்னா, சளி பிடிச்சா என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு மக்கள் இன்றைக்கி தவறாக சில விஷயங்கள் நினச்சிட்ருக்காங்களோ, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதை வந்துட்டு சயின்ஸ் டேர்ம்ஸில் சொல்லணும், மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்லணும்னா, நம்மளோட பாடி வந்து ஹிஸ்டமைன் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது அலர்ஜிக்காக உருவாக்குற ஒரு கெமிக்கல், நம்மளோட விஷயம் பாடியில் உண்டாகிற ஒரு கெமிக்கல்னு வச்சுக்கலாம். ஸோ அதுதான் ஹிஸ்டமைன். ஸோ அந்த ஹிஸ்டமைன் இப்போ நான் சொன்ன மாதிரி செரிமானம் இல்லாமல் ரத்தத்தில் கலக்கிற அந்த உணவு கூட அதுக்கு வந்து ஒரு அலர்ஜி தான். ஸோ அப்போது ஹிஸ்டமைன்றதை நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நம்ம எடுக்கிற விஷயங்கள் ஆன்டி ஹிஸ்டமைன். நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் கூட அவங்க கொடுக்கறது வந்து அந்த ரொம்ப அலர்ஜிக்காக அந்த ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஹிஸ்டமைனை குறைக்கிற மருந்துகள், மாத்திரைகள் தான் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அப்படி ஆன்டிஹிஸ்டமைன் நேச்சுரலில் என்ன இருக்கோ அதோட குறைச்சா மட்டும் போதுமா? நான் சொன்ன அந்த ரூட் காஸ், ஆசிட் அதிகமாக சுரக்கிற உணவுகள், அல்சரை தூண்டுற உணவுகள், அப்புறம் நம்மளோட நேரம் கழித்து சாப்பிட்றது, இதை எல்லாத்தையும் தவிர்த்துட்டு இந்த அதாவது அலர்ஜியை குறைக்கிற, அலர்ஜிக்காக உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை தடுக்கிற ரெமெடியும் இருக்கணும். ஸோ ரெண்டும் இருந்தால் தான் நீங்கள் இதிலேருந்து பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகி வெளியில் வர முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக க்ளூட்டன் இருக்கிற உணவுகள், அதாவது இன்றைக்கி மெயினாக க்ளூட்டன் வந்து கோதுமையில் அதிகமாக இருக்குது அண்ட் மைதா. இந்த கோதுமை, மைதா இதை ரெண்டும் நீங்கள் எடுக்கிறீங்களான்னு பாருங்கள். ஏன்னா இது உடம்புல இன்ஃப்ளமேஷன்ஸாக வீக்கங்களை அதிகப்படுத்தும். அதன் மூலமாக எக்ஸஸ் சளி, அதாவது அதிகமான சளியை வந்து இங்கே உருவாக்க ஆரம்பிக்கும். ஸோ அவாய்ட் பண்ண வேண்டியது மெயினாக ப்ரெட்டு, இன்னொன்று சாக்லேட்டு, பால் பொருட்கள் எல்லாத்தையுமே கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பால் எடுத்தே ஆகணும்னு இருக்குது அப்படின்னா, இதுக்கு நான் 2 அருமையான பால் வந்து ரெமெடியாக கொடுக்குறேன். ஆனால் இந்த நம்ம நார்மலாக எடுக்கிற பால், மெயினாக வந்து காஃபி, பால் இல்லாமல் நான் வந்து பிளாக் காஃபி குடிக்கிறேன் அப்படின்னா கூட அதுவும் கண்டிப்பாக இந்த ஒரு பிரச்சனைக்கு, இங்கே தொண்டையில் ஓடுற மாதிரியான பிரச்சனையை உங்களுக்கு அதிகப்படுத்த தான் செய்யும் ஆல்கஹால். ஸோ ஆல்கஹாலுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் வந்து சாக்லேட்டும் காஃபியும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில், இந்த பிரச்சனைக்கு இது ரெண்டுமே ஈக்குவல். நான் வந்து ஆல்கஹால் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதுக்கு ஈக்குவலானது காஃபியும் இந்த சாக்லேட்டும். ஸோ அதை ரெண்டையும் நீங்கள் எடுக்கிறீங்களான்னு செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ரெண்டையும் 100 நாளைக்கு அந்த விஷயத்தையே நீங்கள் தொடாமல் இருங்க. ஸோ அதுக்கு பதில் டீ கூட நீங்கள் வந்து பிளாக் டீயாக எடுத்துக்கலாம். ஆனால் பிளாக் காஃபி கூட நீங்கள் எடுக்கக்கூடாது. பால் பொருட்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்கள். அதிகமாக உரப்புகள், ரொம்ப உரப்பாக இருக்கிறது எதுவுமே, அல்சரை தூண்டுற, ஆசிடை அதிகப்படுத்துகிற எந்த உணவுகளையும், ஈவன் தயிர் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக மோர் மட்டும் நல்லா தண்ணியாக வச்சு மோர் மட்டும் நீங்கள் எடுக்கலாம். பட் தயிர் வந்து கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. ஸோ அதையும் வந்து தடுத்துருங்க. ஸோ ஐஸ்கிரீம், அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி அதுலேயுமே வந்து சாக்லேட் கலந்துருக்கு, ஸ்வீட் கலந்துருக்கு, அதே மாதிரி பால் இருக்குது. ஸோ அதனால் அதை எடுக்காங்க. ஸோ கோதுமை, மெயினாக வந்து சாக்லேட் அண்ட் பால் பொருட்கள், காஃபி, இதை வந்து தவிர்த்துருங்க. இதிலே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும். மோர் வந்து குடிங்க. ஸோ மோர் ரொம்ப நல்லது. ஸோ அந்த மோரில் கொஞ்சமாக முருங்கை இலை பொடி 2 டீஸ்பூன் போட்டு மிக்சியில் பிளெண்ட் பண்ணி குடிக்கும்போது நல்ல சத்துக்கள் உடம்புக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த புண்ணு ஆறுறதுக்கு நல்ல சத்துக்கள் வேணும். அதை இந்த முருங்கை இலை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் அனிமிக்காக தான் இருப்பீங்க. இந்த பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்குமே தலை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு படபடப்பு இருக்கும். ஸோ அதையும் இந்த முருங்கை இலை பொடி வந்து நல்லாவே க்யூர் பண்ணும். ஒன்று. இன்னொன்று, நான் பால் சொன்னேன் இல்லையா, அது அருமையாக தேங்காயும் சோம்பும் போட்டு பால் எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஒரு 11 to 1 குடிங்க. இது 2வது மருந்து. இன்னொன்று, சரி ஈவினிங் நான் என்ன பால் எடுக்கிறது, 10 பாதாம் பருப்பு ஊற வச்சு அதில் வந்து மிக்சியில் தோல் நீக்கிட்டு அடித்தா வேகமாக அடிக்கும். இன்னும் கொஞ்சம் சத்துக்கள் வேகமாக உறிஞ்சப்படும்.
ஸோ அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நாட்டு சக்கரை கலந்து அதை ஒரு பாலாக ஆல்மண்ட் மில்க் அதாவது பாதாம் பால் அதை வந்து குடிச்சிட்டு வாங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு சுகர் உங்களுக்கு இல்லை அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு தடவை கரும்பு ஜூஸ் குடிங்க. நீங்கள் செய்கிற தப்பு உடனே போய் இளநீர் குடிப்போம் நம்ம. பட் கண்டிப்பாக இளநீரை விட அதிகமாக ஹெல்ப் பண்ணுறது, லிவரையும் பூஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த இடத்துல கரும்பு சாறு தான். ஸோ 2 நாளைக்கு ஒரு தடவை மட்டுமாவது ஐஸ் போடாத அந்த லெமன் கலந்த கரும்பு சாறை குடிச்சிட்டு வாங்க. இப்போது நம்ம வந்து என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தோம் அண்ட் என்னெல்லாம் எடுத்துக்கலான்றதை பார்த்துருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆன்டிஹிஸ்டமின், அதாவது டாக்டர்ஸ் வந்து போனால் அந்த அலர்ஜியை கட்டுப்படுத்துகிற ஆன்டிஹிஸ்டமின் பாடியில் அலர்ஜிக்கு ஆப்போசிட்டாக உருவாகிற அந்த ஹிஸ்டமைனை குறைக்கிற உணவுகள்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த ஒரு உணவுக்கு நம்ம வருவோம். இது மட்டுமே நீங்கள் எடுத்தாலே அவ்வளோ பெரிய ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ டெய்லி நீங்கள் குடிக்கிற தண்ணியே வந்துட்டு ஒரு 21 நாளைக்கு நல்லா வந்து 1 லிட்டர் பாட்டிலுக்கு 1 டீஸ்பூன் ஓமம் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா தண்ணி வந்து கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அந்த ஓமா வாட்டரை தான் நீங்கள் வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வரணும். ஸோ அந்த ஓமா வாட்டர் குடிக்கும்போது நீங்கள் அந்த டம்ளரில் ஊற்றுவீங்க இல்லையா, அதில் வந்து ஒரு பிஞ்ச் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளும் கொஞ்சமாக மிளகு தூளும் போடணும். அந்த மிளகுலாம் உங்களுக்கு எரிக்காது, ஏன்னா ஓமம் வந்து அதில் கலந்துருக்கும். ஸோ இந்த மஞ்சளும் மிளகும் குர்குமினும் இந்த பெப்பரைனும் கலக்கும்போது தான் அந்த ஆன்டிஹிஸ்டமைன் ஃபார்ம் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து சுகர் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக இதில் ஹனி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பட் அட்லீஸ்ட் இவ்வளோ மஞ்சள் தூள் இதெல்லாம் நைட்டு தனியாக கூட செய்யலாம். மஞ்சள் போட்டு அதில் கொஞ்சம் தேன் கலந்து மிளகும் போட்டு குடிக்கலாம். ஆனால் ஓம வாட்டர் மட்டும்தான் உங்களோட மருந்து. நம்மளுக்கு அந்த காலத்தில் பாட்டி சொன்ன அறிவியலே அதுதான். உட்வாட்ச் கிரைப் வாட்டர் கூட அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஓம வாட்டர் வந்து இந்த ஒரு பிரச்சனைக்கு ரொம்ப மருந்தாக இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக வந்து ஒரு 28 நாள் நீங்கள் முதல்ல 1 வாரம் குடிக்கும் போதே அடுத்து அந்த சளி பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும், அந்த மியூக்கஸ் பிரச்சனை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக 21 நாள் குடிக்கும்போது உங்களோட தளர்வான அந்த ஸ்பின்ஸ்டர், இண்டஸ்டைனில் இருக்கிற பிரச்சனைகள், கேஸ் அதிகமாக நல்லா பிரிய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப அருமையாக ஒரு நல்ல பலனை வந்து பார்க்க முடியும். ஸோ இதுக்கு என்னோடய சைட்லேருந்து மருந்துன்னு பார்த்தாலே இந்த ஓமம் தான். அடுத்து ஹெர்பல் பொடிக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆன்டாசிட், அதாவது ஒரு பெரிய நம்ம உடம்புல இருந்து எங்கே எக்ஸஸ் மியூக்கஸ் இருந்தாலும் வெளியேற்ற ஒரு தன்மை உள்ள ஒரு மருந்து ஒரு பொடி இருக்குது. என்னன்னா அதிமதுரம் பொடி. ஸோ இதை வந்து நிறைய பொடி எடுக்கிறோம் நம்ம. கீழா நெல்லி, திரிஃபலா எல்லாமே வந்து இன்றைக்கி பழக்கத்தில் இருக்குது. ஆனால் தெரியல, அந்த அதிமதுரம் வந்து நிறைய பேர் எடுக்கிறதே கிடையாது. ஸோ அந்த அதிமதுரம் பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்தில் உனக்கு வந்து ரொம்ப சளி பிடிச்சிருக்கா, அதிமதுரம் போட்டு குடி அப்படிம்பாங்க. பட் ஆனால் அதே இதை தெரிஞ்சோ தெரியாமலையோ அல்சர் இருக்கா, அப்பையும் என்ன சொல்லுவாங்கன்னா அல்சரை வந்து அதிமதுரம் வந்து ஆட்டும், நீங்கள் அதையும் குடிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ வறட்டு இருமல் உங்களுக்கு இருக்கா, அதுக்கும் அதிமதுர பொடி குடிங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் பாருங்களேன், அதோட விஷயங்கள் தெரியாமலே இந்த ஆசிட் தான், அதாவது இந்த அல்சர் பிரச்சனைக்கும் அதிமதுரம் தான். இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த மியூக்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கிற அந்த மியூக்கஸையும் வெளியேற்ற, அதாவது நம்ம இன்றைக்கி ஜென்ரலாக சொல்கிற சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு நிறைய பிரச்சனைக்கு சும்மா ஜென்ரலாக சொல்லிடுவோம், சளி இந்த மாதிரி வந்துருச்சுனாலே. ஸோ அப்போ அதுக்கும் இதை தான் சொல்லியிருக்கோம். ஆனால் உண்மை இந்த ஹைப்பர் அசிடிட்டி வரும்போது அலர்ஜினால் அந்த மியூக்கஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுனால தான் எல்லா பிரச்சனைக்கும் அந்த அதிமதுரத்தை சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு சுகர் இல்லை அப்படின்னா காலையிலையும் இரவும் படுக்கும்போது சாப்பாட்டுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் சுடுதண்ணீரில் அதிமதுரத்தோட தேன் கலந்து குடிக்கலாம். தேனும் மஞ்சள் பொடியும் போட்டு குடிக்கலாம். இல்லைன்னா சுகர் உங்களுக்கு இருக்குது, வேணாம், நான் வந்து டைரெக்டாக அதிமதுரம் மட்டுமே எடுக்க முடியும், எனக்கு லைட்டாக அதில் இனிப்பு தான் இருக்கும், ஸோ எந்த ஒரு கசப்பும் ரொம்ப இருக்காது, ஸோ அதனால தேன் கலக்கணும்னு அவசியம் இல்லை. பட் தேன் கொஞ்சம் ஸ்மூத்திங் கொடுக்குங்கிறதுக்காக நம்ம அதை எடுக்கிறோம். தேன் வந்து ஆக்சுவலாக உங்களோட ஆப்ஷனல் தான். பட் பியூராக அதிமதுரமும் மஞ்சள் மிளகு அது கூடயும் சேர்த்து ஆட் பண்ணி கூட, ஓமம் கூட ஆட் பண்ணலைனாலும் இந்த அதிமதுரத்தை கூட ஆட் பண்ணி நீங்கள் எடுக்கும்போது சூப்பரான ஒரு ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியும். அதிமதுரம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைஃப் லாங் எடுக்கலாம்.
அது பெருசாக எந்த இம்பேக்ட் பண்ணாது. ஸோ ஆனால் உங்களுக்கு இந்த நல்ல அலர்ஜிலாம் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா வீக்லி ட்வைஸ், அதாவது நீங்கள் என்னைக்காச்சும் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக அந்த வயிறு திக்குமுக்காடுதுன்னா அடுத்து இந்த மியூக்கஸ் இங்கே வரும். ஸோ அப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா அன்னைக்கு மட்டும் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த அதிமதுரம் வந்து ஓரளவுக்கு பிபி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் அதை நம்ம ஃபீல் பண்ணவும் செய்கிறோம். ஸோ அதனால ரொம்ப கண்டினியூஸாக எடுக்காமல் இந்த பிரச்சனைகள் சரியானப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும் நீங்கள் இந்த அதிமதுர பொடி எடுத்துக்கலாம். ஏன்னா இட்ஸ் லைக் பேண்டாசிட். இன்றைக்கி எப்போ டாக்டர்கிட்ட போனாலும் ஒரு பேண்டாப் டேப்லெட் கொடுக்குறாங்க. ஸோ அதோட ஈக்குவல் அண்ட் அஃப்கோர்ஸ் சளி மித்த எல்லா பிரச்சனைகளுக்கும் அது ஒரு மருந்தாக இருக்குது. ஸோ 2 பால் சொல்லியாச்சு, இந்த விஷயங்கள் சொல்லியாச்சு. அண்டு நான் சொன்னேன் மோரில் முருங்கை இலை பொடி போட்டு 11 மணிக்கு குடிங்கன்னு. ஸோ அதே மாதிரி அந்த ஒரு நாள் மோர் குடிக்கிறீங்கன்னா அது ஒரு நாள் வந்துட்டு வெண்பூசணி சாறில் மிளகு மஞ்சள் தூள் போட்டு பச்சையாக தோலோட கொட்டையோட மிக்சியில் அடித்து வடிகட்டி குடிங்க. ஒரு நாள் சர்க்கரை பூசணி, அதுக்கு அடுத்த நாள் அதையும் தோலோட கொட்டையோட நல்லா வாஷ் பண்ணி உப்பு மிளகு போட்டு, ஆனால் எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 75 கிராம் மட்டும்தான். அதுவும் ஒரு நாள் மோர் முருங்கை இலை பொடி, ஒரு நாள் வெண்பூசணி மஞ்சள் தூள் இந்த மாதிரி மிளகு, இன்னொரு நாள் சர்க்கரை பூசணி. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி குடிக்கும்போது இந்த 3 பற்றின விஷயங்கள் அதில் உள்ள சத்துக்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே பி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கும் அண்ட் மெக்னீஷியம் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே நம்மளோட செரிமான தன்மை அண்ட் ரத்தத்தோட pH-ஐ பேலன்ஸ் பண்ணுற ஒரு விஷயமாக தான் அதில் இருக்கும். ஸோ இந்த 3. 4வதாக ஒரு நாள் கஞ்சி, சாதம் வடிச்சிருப்போம் இல்லையா, அந்த கஞ்சி இருக்கும்ல தண்ணி, அதில் உப்பு மிளகு மஞ்சள் தூள் போட்டு அதை கொஞ்சம் நல்லா தண்ணி கலந்து மிக்சியில் பிளெண்ட் பண்ணி குடிக்கலாம். ஸோ வாரத்தில் 5 நாளும், ஒரு நாள் கரும்பு ஜூஸ், இது மாதிரி ஒரு 5 to 6 நாளுமே அந்த 11 to 1க்குள்ளே வயிறை எம்டியாக விடாமல் ஒரு ரெமெடி எடுத்துகிட்டே வாங்க. அண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள்னால நீங்கள் சத்துக்கள் இல்லாமையும் இருப்பீங்க, ஸோ அனிமிக்காவும் இருப்பீங்க. ஆனால் இதை நீங்கள் ஒவ்வொரு டாக்டராக போகும்போது ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும். ஒன்று சத்து குறைபாடுன்னு போவோம், தலை சுற்றுது, ஓகே அது இல்லை, அதுக்கு ஒரு மாத்திரை, ஓகே அப்போ எனக்கு அல்சர் இருக்குது, ஸோ நான் அல்சருக்கு ஒரு டாக்டர் பார்க்குறேன், ஸோ அந்த புண்ணுக்கு ஒரு மருந்து, அது ஆயிடுச்சு. சரி எனக்கு இப்போ வந்துட்டு இதெல்லாம் அதிகமாக இருக்கனால இங்கே அலர்ஜி வந்து மியூக்கஸ் நிற்கிது, ஸோ அந்த மியூக்கஸ் ஆன்டிஹிஸ்டமைன் அதுக்கு நான் ஒரு டேப்லெட். ஸோ அப்போ இந்த 3 டேப்லெட்ஸையும் எடுத்து முடித்து அதுக்கப்புறம் இந்த கழிவுகள் எல்லாத்தையும் லிவரை போட்டு படுத்தி லிவர் கஷ்டப்படும். ஸோ அடுத்து அதை வெளியேற்றுறதுக்கு நம்ம வந்து முடியலன்னு சொல்லிட்டு டாக்ஸின் ரிலாக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஏதோ ஒரு ரெமெடி, ஒன்று மெடிசனாக இருக்கலாம், இல்லை ஹோம் ரெமெடிஸை நோக்கி போவோம். ஏன்னா அவ்வளோ வந்துருச்சுன்னா அடுத்து அது வந்து நம்மளோட ஸ்கின்ல காமிக்க ஆரம்பிச்சிடும். ஒன்று ஸ்கின்ல காமிக்கும், இல்லை எங்கேயாவது குட்டி குட்டி கொப்பளங்களாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் அதுக்கு நம்ம டார்கெட் பண்ணோம். ஸோ அதை விட இனிமே இந்த வீடியோவை நல்லா ஃபர்ஸ்ட்லேருந்து இன்னாருக்க பார்த்து, ஏன்னா ஒரு பெரிய வீடியோ, ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்களை எழுதி ஃபஸ்ட் ஒரு 2 நாள் அவாய்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் 3வது நாள்லேருந்து நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயங்களாக சரி பண்ண ஆரம்பிங்க. 11 to அந்த 12க்குள்ளே எடுக்கிற பானங்களை, அதோடையே காலையிலையும் நைட்டும் அந்த அதிமதுர பொடியும் ஆட் பண்ணுங்கள். முக்கியமாக ஒரு சிலருக்கு வாழைப்பழத்தில் இந்த அலர்ஜி இருக்கிற மாதிரி, ஏன்னா அது நிறையா ஹிஸ்டமைன் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் வாழைப்பழம் எடுத்தால் அதையும் செக் பண்ணுங்கள், அது உங்களுக்கு அலர்ஜி உண்டாக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப அது பிடிக்கும்னா வாழைப்பழத்தில் கொஞ்சமாக மிளகும் உப்பும் கலந்து சாப்பிடுங்க, அப்போ அது அந்த ஹிஸ்டமைனை ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகே, இதெல்லாமே ரெமெடிஸ். ஆனால் இப்போது என்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் ஒவ்வொரு அக்குபஞ்சர் புள்ளிகள் நான் சொல்லும் போதும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ரிசல்ட்டை வந்து எனக்கு பகிர்ந்துட்டு வராங்க. ஸோ அது எனக்கு மட்டுமே இல்லை, எங்களை மாதிரி உள்ள அக்யூபஞ்சர் மருத்துவர்கள் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஈவன் நான் வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் ரெமெடியாக நான் நிறையா கொடுத்துட்டு வரேன் ஷார்ட்ஸில். அந்த ஒவ்வொரு புள்ளிகளுமே அவ்வளோ அருமையாக ரிசல்ட் கொடுக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுறாங்க. அது ஆக்சுவலாக என்கிட்டேருந்து வர்றதில்ல, எங்களோட குரு அது எப்போலேருந்தோ அதை உருவாக்கி வச்சிருக்கிற மருத்துவ வல்லுநர்களுக்கு தான் நம்ம இந்த டைம் நாங்கள் நன்றி சொல்லணும். ஸோ அந்த ரூபத்தில் இதுக்கு தேவையான ஒரு 3 அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்குது.
ஒன்ஸ் உங்கள் அந்த பிரச்சனையில் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். சிம்பிளாக விடுறதை மட்டும் அவாய்ட் பண்ண வேண்டியதை அவாய்ட் பண்ணிவிட்டு ரெமெடிஸ்க்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த புள்ளிகள் தூண்டினாலே உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான புள்ளி K7 அப்படிங்கிற ஒரு புள்ளி காலில் இருக்குது. ஈஸியாகவே அதை இப்படி விரல் வச்சு மெஷர் பண்ணுற மாதிரியே நான் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். ஸோ அதை இந்த மாதிரி ஒரு பெண்ணோட டிப் வச்சு நல்லா மூச்சை இழுத்து கிளாக் வைஸாக ஒரு 10 தடவை மட்டும் சுற்றுங்க. ஒரு நாளைக்கு காலையும் இரவும் எடுக்கலாம். அதுக்கு சாப்பிடக்கூடாது அப்படியெல்லாம் இல்லை. பட் கொஞ்சம் எம்டியாக இருந்தால் தான் உங்களால் பெருமூச்சு இழுத்து அதை பண்ண முடியும். ஸோ அதனால் ரொம்ப வயிறு ஃபுல்லாக இருக்காமல் பார்த்துக்கோங்க. இன்னொரு புள்ளி டியூ 20. இந்த 2 காதோட மடல்கள்லேருந்து இப்படி மேலே வந்தீங்கன்னா இங்கே இந்த மூக்கிலேருந்து நேராக போகும்போது இன்டர்செக்ட் ஆகிற ஒரு புள்ளி தான். ஸோ இது அலர்ஜிக்கு மட்டுமே இல்லை, உடம்பில் இருக்கிற அத்தனை விதமான வலிகள், இன்ஃப்ளமேஷன், வீக்கங்கள் எல்லாத்துக்குமே இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தான் காரணம். இன்ஃப்ளமேஷனை உண்டு பண்ணுது. ஸோ அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும், ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தால் உடனே நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தான் போய் அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் உண்டு பண்ணுது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த டியூ 20ங்கிற ஒரு புள்ளி உதவி பண்ணுது. அதுக்கப்புறம் பொதுவாகவே நம்ம உடம்பில் ஒரு அலர்ஜி பிரச்சனை வருதுன்னா இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணி வச்சுட்டு இன்டெஸ்டைனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அதுக்கு 2க்குமே எப்பயுமே ரொம்ப நம்ம ஈவன் கோவிட் டைம் கூட ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ண ஒரு புள்ளி LI11. ஸோ இங்கே இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த பெருவிரல் பக்கம் இந்த கை மடிக்கிற அந்த க்ரீஸில் அது முடிகிற இடம்தான் LI11. ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே பெயின் இருக்கும். ஸோ அந்த ஒரு புள்ளி ரத்தத்தோட அந்த ஒரு pH பேலன்ஸ், ஆசிட் தன்மையும் பேலன்ஸ் பண்ணி ரொம்ப ஆல்கலைனாகவும் ரொம்ப ஆசிடாகவும் மாறாமல் பேலன்ஸ்டாக வச்சு இந்த படபடப்பு வருது இல்லையா, அந்த பிரச்சனை வந்தாலே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா படபடப்பாயிடுவாங்க. ஸோ அந்த படபடப்பையும் குறைத்து இன்டெஸ்டைன் நான் சொன்ன பெருங்குடல் பிரச்சனையும் சரி பண்ணி அதன் மூலமாக பெருங்குடலோட நல்ல பாக்டீரியாக்களை சமன்படுத்தி உடம்புல இம்யூனிட்டியையும் குறைச்சி அதன் மூலமாக செரிமான தன்மையும் சரி பண்ணுற ஒரு அருமையான புள்ளி LI11. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஒரு 3 போர்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்கேன். ஒன்று அவாய்ட் பண்ண வேண்டியது அண்ட் ஆக்சுவலி சேர்த்துக்க வேண்டிய வீட்டில் இருக்கிற உணவுப் பொருட்கள் அண்ட் ஹோம் ரெமெடிஸ்க்காக தேவையான ஒரு ஹெர்பல். ஸோ இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அக்யூபஞ்சர் புள்ளிகளையும் இதோடு சேர்த்து டெய்லி உபயோகப்படுத்துங்க. ஐ எம் ஷுர் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 28 நாள் பண்ணுவோம். ஏன்னா அலர்ஜிங்கிறது அன்னன்னைக்கு சரியாகிற ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ மியூக்கஸ் ஃபார்ம் ஆகிறது அன்னன்னைக்கு இந்த புள்ளிகள் தூண்ட போதே சரியாகும். ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடாதுன்னா இந்த உணவு பழக்கங்கள், அந்த ஓம வாட்டர் மெயினாக, உப்பு, மஞ்சள், இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 28 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். தேவைப்பட்ட அடுத்து கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை 28 நாள் கழித்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கால் பண்ணி பேசிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற விவரத்தையும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.